தலைமை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மக்கள் நலம் காக்கும் மகத்தான திட்டத்தை 82 ஆண்டுகால பாரம்பரியமிக்க எங்கள் பள்ளி வளாகத்தில் நடத்த வாய்ப்பு தந்த சமூக நீதி மற்றும் சிறுபான்மையினர் நல காக்கும் திராவிட மாடல் தமிழ்நாடு அரசிற்கு எங்கள் வளாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு நடப்பது நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டம். ஆம், விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகையால் மகளிரின் நல காக்கும் திட்டம், நான் முதல்வன் தமிழ் முதல்வன் மூலம் உயர்கல்வி மாணவர் நல காக்கும் ஸ்டாலின் திட்டம், இலவச பாடநூல் குறிப்பேடுகள், மிதிவண்டி, சீருடை, காலை உணவு, மதிய உணவு, கல்வி உதவி தொகை, குறிப்பாக மாநில கல்விக் கொள்கை போன்றவற்றால் பள்ளி மாணவர்களுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய தொழில் சார்ந்த நடவடிக்கைகளால் கூட்டுறவுத்துறை மூலம் குடும்ப நலம் காக்கும் ஸ்டாலின். ஆம், ஒரு குடும்ப தலைவர் எப்படி தன் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பேணி காத்து வருவாரோ அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நலம் காத்து வருவர் தான் நம் நலம் காக்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அத்தகைய போற்றுவதற்குரிய மக்கள் நலத்திட்ட தொடக்க விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் கூட்டுறவில் நாட்டு உயர்வு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது சிவகங்கை மாவட்ட கல்வித்துறையிலும் மாணவர்கள் வளர்ச்சி மற்றும் தேர்ச்சிக்கான கூட்டுறவு வைத்துக் கொண்டு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநிலத்தையே முதலிடம் நமது சிவகங்கை மாவட்டம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அரங்கத்தில் மோடி இருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்று சில மாதங்களே ஆனாலும் தனது சிறப்பான திட்டமிடலாலும் துடிப்பான சேவைகளாலும் மாவட்டத்தை பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி பாதையிலும் கொண்டு சென்று தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் விரைந்து மக்களை சென்றடைய அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையோடு நெருங்கிய தொடர்புடைய எங்கள் மாவட்ட ஆட்சியர் திருமதி பொறுப்படி IAS அவர்கள் நமக்கு வந்து சிறப்பு செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் அமைச்சரோடு இணைந்து இங்கு நடக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பார்வையிட்டதும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக மாணவர் நலத்திட்டங்கள் அவர்களை விரைந்து சென்றடையவும், காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கல்வியிலும் பிற துறைகளிலும் வளர்ச்சி பெறவும், அதிலும் குறிப்பாக காரைக்குடி தொகுதிக்கு சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி வருவதற்கு காரணமாக அமைந்த நமது காரைக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இங்கு வந்து இந்த நிகழ்வை கண்டுகொள்வது, கலந்திருப்பது நிகழ்வோடு நாம் அவர்களை வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் பெருமக்களுடன் வருகை புரிந்துள்ள திராவிட மாடல் அரசின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள், நமது மாவட்டத்தில் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் பங்கு பெற்று பயன்பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இங்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இந்த திட்டம் முழுமையாக மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் இன் அந்த திட்டம் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் இன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்வோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இம்மருவையை ஏற்று இங்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும், துணை ஆட்சித்தலைவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும், மருத்துவர்களையும் கடந்த 3-4 நாட்களாக இந்த வளாகத்திலே அல்லும் பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ துறையினர் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த திட்டம் எல்லோரையும் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்வோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.